ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் மெரினா பீச் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பீச்னாவே பிடிக்கும். நீ என்ன லூஸ் தனமாக கொஸ்டின் கேட்குற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதில் எனக்கே தெரிலங்க. எல்லோரும் இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனம்லாம் பண்ணுவாங்க. கிறுக்குத்தனம் சொல்லாமல் இது ஒரு ஆக்டிவிட்டினே சொல்லலாம். ஆக்டிவிட்டியா இல்லையே, சின்ன சின்ன ஆசைன்னே சொல்லலாம். ஆசாசையாக நேம் எழுதுனா அலையே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. பீச்சில் விளாட்லாம் அப்படின்னு நினச்சா தண்ணி என்னையே தள்ளி விட்டுச்சு. இந்த பீச்சை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் தாங்க வந்தது. சுறா மூவியில் இந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, கெஸ் பண்ணிங்களா? கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஷாப் கிட்ட தாங்க வந்தோம். அந்த அக்கா கிட்ட ஹாய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்யூட்டாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சாங்க. நானும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ண உடனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுச்சுங்க. நல்லா லக்குன்னு சாப்பிட்டுட்டு என்னையே ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்போ காலி பண்ணான்னு தெரில. அதுக்குள்ளே மோமோஸ் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. நானும் ஒரு மோமோஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, ஸ்பைஸியாக. அப்புறம் நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அக்கா கிட்ட பேசிட்டு பாய் பாய் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஸ்வீட்டாக பாய் பாய் அப்படின்னு சொன்னாங்க. பீச்சுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இந்த ரங்கலாட்டம் மாதிரி இருந்துச்சுங்க. சரி, நம்ம போயிட்டே இருக்கும்போது முன்னாடி யாரோ போயிட்டு இருக்காங்களே பாருங்கள், யாராவது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தா குட்டி பசங்களுக்கெல்லாம் க்யூட்டாக சுற்றிட்டு இருந்தாங்க. அது பார்த்துட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு நினச்சா நம்ம அலோடே இல்லையாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டாங்க. நம்ம எப்படியாச்சும் இதில் ஏறிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வழியாக அந்த குதிரையில் ஏறி உக்காந்துட்டாங்க. அப்போ தான் த்ரில்லராக அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டாங்க குதிரை மேலே. ஏறி 5 minutes கிட்ட ஆகுதுங்க. என்னடா இது சுற்றலை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றி என்னோடய தலையே சுற்றிட்டுச்சுங்க. என்ன இருந்தாலும் இது சூப்பராக இருந்துச்சு. இறங்கவே மனசு வரல. ஆனால் சுற்றும் போது தாங்க என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறீங்களே அப்படின்னு தாங்க இருந்துச்சு. இதில் நானும் தங்கச்சியும் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சுற்றிட்டு கீழே இறங்கி மேலே பார்த்தா ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருந்துச்சு. ஃப்ளைட்டுக்கு ஒரு பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயினில் ஏறின உடனே எப்படி தூங்கினேனே தெரில, தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா ஸ்டாப்பிங்கே வந்துடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.